இருப்பார்கள். என் தாய் தகப்பன் வளர்ந்த இடம், சம்பாதித்த வீடு அத்தனையும் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து விட்டல, எழுதி வாங்கி விட்டார்கள். என் தகப்பனுக்கு குடிக்க கொடுத்து அவர் மதிமயங்கி இருந்த நேரத்தில் கையெழுத்து. அந்த ஊருக்கு வந்து அவர்கள் அனாதையாய் வாழ்ந்து செத்து போனார்கள். என் தகப்பன் ஏப்ரல் மாதத்தில் இருதய அடைப்பினாலே இறந்து போனார். அதே வருடத்தில் என் தாயும் இறந்து போனார். எங்க அப்பா செத்து கிடக்காருங்க. எங்க அம்மா ஏற்கனவே பலவீனமானவர்கள், ஹார்ட் பெயின், நடந்த துரோகங்கள் எல்லாம் நினைச்சா பலவீனமாவது நம் இருதயம் தானே. ஹார்ட் பேஷண்ட் படுத்து கிடக்காங்க. சென்னையிலிருந்து வந்த சொந்தக்காரங்கள ஒரு பொம்பளை எல்லாரோடையும் சேர்ந்து சொல்றா, இது போயிடும் நினைச்சோம், அவரு போயிட்டாரு. எது? ஆடா மாடா, நீ வளர்க்கிற நாயா? இது போயிடும் நினைச்சோம், அவரு போயிட்டார். என்னால் திரும்பிதான் பார்க்க முடிந்தது தவிர கன்னத்தில் அறைய முடியவில்லை. ஆகவே உலகம் நீங்கள் அழுகிற பொழுது சிரிக்கும், இன்புறும், கொதிச்சு போயிடும் நம்ம மனசு. நம்ம குழந்தை அழுதா சின்ன வயசுல, செல்லம், என் பட்டுக்குட்டி அல்லாதுடி செல்லம், அங்க பாரு இங்க பாரு, தூக்கி ஒலாத்தி அதை ஆறுதல் படுத்தி பால் கொடுத்து அது முகத்துல சிரிப்பு வர வச்சாதான் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் திருப்தி. இன்னைக்கு நாம் அழுது கொண்டே இருக்கிறோம். துடைப்பதற்கு கரங்கள் இல்லை, நான் இருக்கிறேன் சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆகவே அன்புக்குரியவரே, இந்த நாட்களில், இந்த நேரத்தில், இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்தவன் என்றாலே போராட்டம்ங்க. நம் யுத்தத்தில் இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் போர் வீரர்கள், நாம் அனைவரும் போர் வீரர்கள். ஆகவே தான் லூக்கா 6:92 யாராவது ஒரு வாசிப்போம். அப்போ நீங்க தூங்கலையா? அப்ப நீங்க தூங்கலையா? உஷாராதான் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. நான் ஒரு குழு கொடுத்தேன் பார்த்தீங்களா? லூக்கா இவ்வளோ பெரிய வசனம்லாம் பைபிள் இருக்கான்னு ஆச்சரியப்படுறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்படி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு யுத்தத்தில் நீங்கள் இருப்பதனாலே அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. வேண்டுமானால் உங்களை பலப்படுத்திக் கொள்ளலாம். ஆமென். நீங்கள் யுத்தம் செய்து கொண்டு இருப்பதனால் தப்பித்துக் கொள்ள முடியாது. வேண்டுமென்றால் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம், உங்களை பலப்படுத்திக் கொள்ளலாம். அதே யோவான் 16:20 சொல்லுகிறது, உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது? நீங்கள் யுத்தத்திற்கு உங்களை பயிற்சி எடுத்துக்கொண்டால். இந்த 3 நாள் தியானம் ஆவிக்குரிய இந்த போராட்டத்தில் நீங்கள் எப்படி பலனாய் உங்களை மாற்றிக்கொள்வது என்கிற பாசறை இது. தூய தமிழில் பாசறை என்றால் பயிற்சி களம், பயிற்சி களம். இங்கு நீங்கள் பெறுகிற இந்த பயிற்சியை கொண்டு நீங்கள் வெளியே உலகத்தில் போவீர்கள். யார் உங்களை அழ வைத்தார்களோ மறுபடியும் அவர்களால் அழ வைக்கத்தான் முடியும், ஆனால் நீங்கள் அழப்போவதில்லை. இது எத்தனை பேருக்கு புரிந்தது? நீங்க அழமாட்டீங்க. You will not be moved with the emotions. உணர்ச்சியினால இனி அழமாட்டீர்கள். தத்தன்னு எடுத்தாலும் அழமாட்டோம். உன் முகத்தில் துக்கத்தை காண விரும்புகிற உன் மருமக்கள் இனி உன் முகத்தில் துக்கத்தை காண மாட்டார்கள். நீ தள்ளாட வேண்டும் என்றும் உன்னை விழத்தாட்ட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உன் முகத்தில் வீசுகிற ஒளியை கண்டு மிரண்டு போவார்கள்.
ஆந்திராவில் தியானத்தை நடத்தி கொண்டிருந்தேன். விசாகப்பட்டினத்திலிருந்து ஒரு மகள் வந்திருந்தாள், சந்தியா அவள் பெயர். தியானம் முடிச்சு அவ பயப்படுறான். நான் வீட்டுக்கு போனேன். ஏன்? அம்மா இல்லை, அண்ணன் வீட்டில் தான் இருக்க. அண்ணி கொடுமகாரி, என் கல்யாணத்தை பற்றி கூட பேசுனது கிடையாது. அப்பா படுத்த படுக்கையா இருக்கிறார். அவர் எந்திரிச்சார்னா அவர் வேலை செய்யற மாதிரி இருந்தா வாப்பா தண்ணி கொடுத்துன்னு போவோம், நம்ம சொந்தமா காலில் நிக்கலாம் நிச்சயம். இப்ப அண்டி பிழைத்து கொண்டு இருக்கிறோம், பயமா இருக்கு. உன் கையை கொடுமகள, கையில் சிலுவை அடையாளத்தை வரைந்து உன் கை செய்யும் வேலையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே. நீ நோயாளி மீது கைகளை வைக்க அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று மார்க் 16:17 சொன்னாரே. உன் கையை ஆசீர்வதிக்கிறேன் மகளே, போ அப்பா தலைமையில வச்சு ஜெபி. வீட்டுக்கு போனா நீங்க நம்புறீங்களா, எப்பவும் குது குது குதுன்னு இருக்கிற அண்ணி பயத்தினாலே வழிவிட்டா. நல்லா இருக்கியாமா? அப்பாவுக்கு போய் பிளஸ் பண்ணாரு. 1 மணி நேரத்தில் படுக்கையில் இருந்து அவர் எழுந்தார். 1 மணி நேரத்தில் படுக்கையில் இருந்து எழுந்தார். துணிந்து 1 வாரத்திற்குள்ள 1 மாதத்திற்குள்ளாகவே அவர்கள் தனி கொடுத்தனம் வந்தார்கள். அந்த மகளுக்கு திருமணமாயிருக்கிறது. நல்ல கணவர், தகப்பனை அருமையாக பார்த்து கொண்டிருக்கிறார். உலகம் உங்களை அழ வைக்கும், இனி நீங்கள் அழமாட்டீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கடவுள் நம்முடைய சிறு சிறு காரியங்களை கூட கருத்தில் கொள்கிறார். உங்களை பயிற்றுவிப்பாரை தவிர யுத்தத்திலிருந்து உங்களை தூக்கிவிட்டு வீச மாட்டார். நீ கோழை ஓடி போயிட்டனா, கலப்பையில் கை வைத்தவன் திரும்பாத. கலப்பையில் கை விட்ட பிற்பாடு திரும்பாத. உலகம் முடியும் வரை உன்னோடு இருப்பேன், திரும்பிடாத. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், திரும்பாத. இது நாள் வரைக்கும் காத்தீர் அல்லவா, இனிமேலும் உங்களை காப்பார். இது நாள் வரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். நீங்கள் அஞ்சாதிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான். யாக்கோபு 4:7 You need now immune power. கொரோனா காலத்தில் ஆந்திராவில் முகுந்தாபுரம் என்கிற இடத்தில் தியான மடத்தில் பணி செய்தேன். அந்தோனியாருடைய ஆலயம். சுத்துக்கு கொரோனா பரவுது. அந்த மறை மாவட்டத்தினுடைய குருக்கள் எல்லாம் ஒன்று கோவிலை பூட்டி விட்டார்கள், அல்லது தங்குகிற அறையும் பூட்டி விட்டு சொந்த வீட்டுகள் போய் சேர்ந்து விட்டார்கள். ஆலயத்தை திறந்து வைத்திருப்பது நான் மட்டும்தான். ஜெபத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறேன். அந்தோனியுடைய சுரூபம் மேல இருக்கும். வந்து சொன்ன, அந்தோனியாரே, இந்த ஊரில் இருக்கிறவர்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை, அந்நியர்கள். இது உம்முடைய தேவாலயம், நீர்தான் காக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஜெபம். கொரோனா வந்தது, ஜெபத்தை தொடர்ந்து நடத்தினோம். செவ்வாய்க்கிழமை மட்டும் நடத்திய நான் வெள்ளிக்கிழமையில் நடத்தினேன். கதவை திறந்தே வைத்திருந்தேன். போலீஸ் வந்தாங்க. இது மாதிரி பாக்ஸா இருக்கும், தள்ளி தள்ளி உட்கார வச்சு சானிடைசர் எல்லாம். அன்புக்குரியவர்களே, என்னோடு கூட இருந்த குருக்களும் பிரதர்ஸும் பயந்தார்கள். இவர் முட்டாள், துணிந்து இப்படி செய்கிறார். மேலிடத்திலிருந்து ஃபாதர் சொன்னார், தம்பி நீ பண்றது சரியில்லை. எகிப்தியர் மீது வரவிட்ட எந்த வியாதி உன்மேல் வரவிட மாட்டேன் என்று சொன்னார். அது பொய்யோ, அது பொய்யோ. சங்கரிக்கும் தூதர் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டை தாண்டி ரத்தம் தெளிக்கப்படாத நிலைக்காலில் உள்ளே நுழைந்து சங்கரித்தாரே, அது பொய்யோ. நான் சொன்னேன், இப்பொழுது சாட்சி சொல்ல மாட்டேன். கொரோனா வந்து போய்விட்ட பிற்பாடு சாட்சி சொல்கிறேன். வந்து போனது அந்த தேவாலயத்திலேயோ, வந்து போனவர்களுக்கோ, என் குருக்களுக்கோ, என்னுடைய பிரதர்ஸ்கோ, சுற்றி இருந்த தேவாலயத்தை சுற்றி இருந்த 3 கிராமங்களுக்கோ ஒருவருக்கு கூட கொரோனா வரவில்லை. ஆண்டவர் ஆட்சி செய்கிறார்.
உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. மேலிருந்து உனக்கு அதிகாரம் அருளப்படாவிட்டால் என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இருந்திருக்காதுன்னு இயேசு சொன்னாரே. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எது எது நடந்திருக்கிறதோ கடவுள் அனுமதித்திருக்கிறார். அவர் அனுமதித்ததனால் நடந்து கொண்டிருக்கிறது. காலம் வரும், அவர் அனுமதி திருப்பி எடுத்துக்கொள்வார், நீங்கள் வாழ்வீர்கள். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம் ஆழத்திற்கு செல்ல போகிறோம். பேதுருவுக்கு ஒரு மீன்பாடும் கிடைக்காத பொழுது ஆழத்திற்கு படகில் போடுன்னு சொன்னார். ஆகவே இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, எத்தனையோ தியானங்கள். இதே தியானத்திற்கு 4-5 முறை வந்தவர்களும் இருக்கிறீர்கள். உங்கள் படகை ஆழத்திற்கு கொண்டு சென்றீர்களா? கடவுளை நம்புவதனால் எனக்கு துயரமே வரக்கூடாது என்று நினைக்கிறீர்களா? என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன் சிலுவையை தூக்கி போட்டுவிட்டு, சிலுவையை சுமத்தவர்களை உடைத்து போட்டு, அப்படியே போட்டிருக்கு, தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும். எல்லா கேப்டனும் முன்னாடி லெஃப்ட் ரைட்ல போகும்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவையை சுமந்து கொண்டு செல்வோம். அந்த சிலுவையில் தான் மகிமை அடங்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களில் ஏராளமான துயரத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். கண்ணீர் விட்டு புலம்பி அழ வேண்டும் என்ற துக்கத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறீர்கள். இன்னும் இந்த துயரம் முடியவில்லையே. என் மகனால், என் பேரப்பிள்ளைகளால், என் உறவுகளால் மகிழ்ச்சி வராவிட்டாலும் பரவாயில்லை, நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம். நைட்டு உங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மருமக்களோடு வாழ்கிறீர்கள் அல்லவா, பிள்ளைகளோடு, மருமக்களோடு. அவங்க நம்மள சீன்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக ரொம்ப டீசெண்டா நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகள் சின்ன வயசுல ஆகி போயிட்டாங்கன்னா கூச்சப்படாம சங்கோஷம் இல்லாம அது தொடச்சி எடுப்போம் இல்லையா? மூத்திரத்தை வாந்தி எடுத்துச்சுன்னா, மேலே எடுத்துச்சுன்னா, மேலே மூத்திரம் போனா கூட நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். இன்னைக்கு என் அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக குடிச்சு காஃபி டம்ளர் உன்னால கழுவ முடியாதோ சொல்லிட்டா, நேரத்திற்கு ஏதாவது சொல்லிவிட்டா, துண்ண தட்ட கழுவ முடியாதோ அப்படின்னு சொல்லிவிட்டா, தெண்டச்சோறுன்னு சொல்லிடக்கூடாது என்று சொல்லிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவர் ராத்திரி காண்பிக்கிறார். உங்கள் வேதனைகள், உங்கள் கண்ணீர். நான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், அவர்கள் யுத்த வீரர்கள். கலப்பையில கை வச்சிருக்கோம், திரும்பி பார்த்துறாத, முன்னாடி போங்க. தொடக்க நூல் நாம் வாசிப்போம். தொடக்க நூலில் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன், சிறுவன் என்று வைத்துக் கொள்ளலாம். அவங்க அப்பாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மான்னு சொன்ன உடனே நீங்கள் எவ்வளவு வயதானவர்களாலும் உடனடியாக அப்பா அம்மா நினைச்சாலே நம்மளுக்கு அழ வந்துடும்ல. எங்க சின்னாக்கா இப்போ அவ்வளவு நல்லா இல்லை. அந்த நேத்தி சொன்னா, அம்மா இருந்தா என்ன இப்படி விட்டுருக்க மாட்டாங்கப்பா, அம்மா இருந்தா என்ன இப்படி விட்டுருக்க மாட்டாங்க. ஆகவே யோசேப்பு 8ஆம் வசனம், அவருடைய சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். ஏனெனில் அவன் அதிகமாய் அன்பு செய்யப்படுவதனாலே வெறுத்தார்கள். There is no wrong reason. தப்பான எந்த ஒரு காரணமும் இல்லை. அவன் அதிகமாய் நேசிக்கப்பட்டதனாலே, கடவுள் அவனுக்கு தரிசன வரத்தை கொடுத்ததாலே, அவன் சூரியனை போலவும் அவர் மற்றவர்கள் எல்லாம் நட்சத்திரங்களைப் போலவும், இவன் ஒரு அரிக்கட்டை போலவும் மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கியது போலவும் கனவை கடவுள் கொடுத்தார். அதை பகிர்ந்து கொண்டான்.
கவனிக்கிறீர்களா? நீங்க உடம்பு சரியில்லாம 10 பேர் வந்து சுத்தி உட்காந்துட்டு இருப்பாங்க. எதுக்கு? நல்லா வேணும் இவளுக்கு. நெஞ்சு அடைக்குதா? இல்ல இல்லையா? மூச்சு விட முடியுதா? முடியுதா? உன் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சா? நிச்சயம் ஆயிடுச்சா? நீங்க நல்லா இருங்களேன். உடம்பு சரியில்லாம நல்லா இருந்தீங்கன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. அதான் ஒரு தாத்தாவை, ஒரு ஐயாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களாம். எல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது நின்ன இரும்பல் மறுபடியும் இருமுனாராம். என்னடா அது, எல்லா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு, இப்போ மறுபடியும் இரும்புறாரு அப்படின்னு போது அந்த தாத்தா டாக்டர்கிட்ட சொன்னாராம், டாக்டர் நான் இன்னொரு 10 நாள் இங்கே இருக்கிற மாதிரி பண்ணுக்கல. ஏன்? என் சின்ன பையன் இங்கே தான் பார்க்க வந்தான். இங்கே தான் நான் ஹார்லிக்ஸ் பாட்டிலே பார்க்குறேன். இங்கே தான் என்னை அன்போடு கவனிக்கிற சில பேர் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். என் பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உங்க தாத்தா இன்னைக்கும் நாளைக்கும் நிற்கிறாரு, இழுத்து நிற்கிறாருவா, நீ போய் பார்த்துட்டு வந்துருன்னா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்க போல. அவர் சொன்னார், இன்னொரு 10 நாள் இங்கே இருக்கலாமா, நேரத்துக்கு சோறு கிடைக்குது. வலிகள் இல்லையா? வலிகள். இந்த வலியோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களை ஏதோ மாயையில் கொண்டு செல்வதற்காக அல்ல. இந்த செய்தி, இந்த தியானத்திற்கு பிற்பாடு உலகத்தை போய் சேரப்போகிறது. இந்த பதிவு கேட்கிற ஒவ்வொருவனும் மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. ஆனால் கேட்கிற ஒவ்வொருவரும் உறுதி பெறுங்க, பலனடையுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4:7 நீங்கள் எடுத்திருந்தால் வாசிக்கலாம். எதிர்த்து நில்லுங்கள், பிசாசு ஓடி போவான். எவ்வளோ நேரம் நீ பயந்து ஓடிக்கொண்டு இருப்ப, நாய் பின்னாடியே துரத்தும். நீ கொஞ்சம் திரும்பி உன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த நாயை எதிர்ப்பதற்குரிய ஒரு கட்டையோ கல்லையோ உன் கையில் எடுத்து அது ஓட ஆரம்பிக்கும். உன் வியாதி உன்னிடமிருந்து போவதற்கு இந்த ஜெபம் மட்டும் போதாது, நீ எதிர்க்கணும். இனி அழமாட்டேன் முடிவு எடுக்கணும். Don't be the very emotional being. ரொம்ப உணர்ச்சி வசத்தினால இருக்கிற மக்களாக உங்களை காட்டிக்கொள்ளாதீர்கள். ஏன்னா அழுதாவது ஆறுதல் கிடைக்கும். நம்ம அழுகுறோம், ஆனா நம்ம அழுதாதான் அவங்களுக்கு சந்தோஷமே கிடைக்குது. ஏன் அழுவணும்? அவங்க முன்னாடி தைரியமாயிரு. இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய வல்லமை உடையவர். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போன பொழுது எத்தனை அடிகள் எவ்வளவு இருந்துச்சு இல்லையா? நல்ல கவனிங்க. அவருடைய நெற்றியில் சுருக்கங்கள் விழவில்லையாம். சுருக்கம் எப்ப விழும்? வயசான இல்லவா வேதனைப்படும்போது. இயேசுவின் நெற்றியில் அந்த சுருக்கங்கள் விழவில்லை. அது எப்பொழுதும் ரொம்ப பிரகாசமாக இருந்ததா, என் தந்தையின் திருவுளத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் நைட்டு உங்களுக்கு சொல்ல சொன்னாரு, இப்படி இருந்து நான் என் திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். செய்தி புரிகிறதா? இப்படி எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறீர்களோ, இந்த சூழ்நிலையில் இப்படி இருந்து கொண்டு கடவுளுடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். 10 பேருக்கு புரிஞ்சிச்சு, மீதி பேருக்கு புரியல. இந்த பெர்னதத் அம்மாவுக்கு அம்மா காட்சி கொடுத்தாங்க இல்லையா? பெர்னதத்துக்கு லூர்து மாவா ஃபாத்திமா மாதாவா? லூர்து மா. இதுலயே ஒரு குழப்பமாகுது எனக்கு. லூர்து மாதா. பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா, லூர்து அம்மா, ஒரு நீர் ஊற்று பெர்னதத்துக்கு காட்டினாங்களாம். அந்த தண்ணியை தான் அந்த அம்மா மொண்டு கொடுக்க எல்லாருக்கும் சுகம் கிடைச்சது. யாருக்கு? மக்களுக்கு. மொண்டு கொடுத்தது யாரு? பெர்னதத் அம்மா. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆஸ்துமா வியாதி, இழுப்பு வியாதி. அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களாம், நீ மொண்டு கொடுக்கிற தண்ணியை வச்சு எல்லாம் சுகமடைகிறாங்க, உனக்கு சுகம் கொடுக்கலையே.
சுகம் கிடைக்கலையே. செய்தி அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்படி இருந்துதான் கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய திருவுளம் என்றால் அது அப்படியே நடக்கட்டும். கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமே. நான் இப்படி இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய திருவுளம் என்றால் அது அப்படியே நடக்கட்டுமே. உங்களுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. உங்களில் பல பேருக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி இல்லை, நான் இப்படி இருந்து கடவுளுக்காக வாழ வேண்டும் என்பது அவருடைய திருவுளம் என்றால் அதை நான் செய்வேன். Praise the Lord. Hallelujah. 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 நீங்கள் படுக்கையில் நோயில் இருந்து கூட கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியும். நீங்கள் தனிமையில் யாரும் இல்லாமல் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு கூட கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போன பொழுது அவர் நெற்றியில் ஏன் என்று இல்லை, நான் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன் என்று அவர் கம்பீரமாய் நடந்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே தான் சிலுவையிலே அவரால் சொல்ல முடிந்தது எல்லாம் எல்லாம். அவருக்கு தாகம் சொன்னார், கசப்பு காடியை கொடுத்தாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கசப்பு காடியை குடிச்சா அது மறுத்து போகிற மருந்து. ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல ஆப்ரேஷன், இங்கே ஊசி போட்டு இதெல்லாம் மறுத்துக்கும். நல்ல கோழிக்கறியை அறுக்கிற மாதிரி அறுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்டிச்சிங்லாம் முடிச்சுட்டு படுத்த பிற்பாடு ஐயோ குடையுதே, ஐயோ குத்துதே, அது மறுத்து போகிற மருந்து. அந்த அந்த திராட்சை ரசம், கசப்பு திராட்சை ரசத்தை குடிச்சிட்டா உடம்பு மறுத்துக்குமா. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய உடம்பில் இருக்கிற வலிகள் அவருக்கு தெரிந்திருக்காது. தப்பித்து கொண்டு இருக்கலாம், பிழைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அதை ருசி பார்த்து குடிக்க மனம் இல்லாதவராய் நிராகரித்தார். லெட் மீ சஃபர். கவனிக்கிறீர்களா? உங்கள் துன்பங்களை துணிந்து ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு அதிக வலிகளை தராது. ஆமென். புரிகிறதா? சத்தியம் புரிகிறதா? நீங்கள் துணிந்து உங்கள் துக்கங்களை, கஷ்டங்களை, வேதனைகளை, தனிமைகளை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முனைவீர்கள் என்றால் அது வலியாய் இருக்காது.